அப்பா ஆ, அப்பா நான் கொஞ்சம் டவுன் வரைக்கும் போயிட்டு வரேன்ப்பா. என்ன அவ்வளோ அவசரமா? ஒன்றும் இல்லைப்பா, ஹாஸ்பிட்டல் போகணும், இன்ஜெக்ஷன் போட்டுக்கணும். இன்ஜெக்ஷனா திடீர்னு? உடம்பு சரியில்லையா? நான் வரட்டுமா கூட? ஐயோ வேண்டாம்ப்பா. அம், விஜய் விஜய் என் கூட வர. நீ போறியா கூட? வேற ஒண்ணும் இல்லையா? இல்லப்பா, சும்மா வீக்னஸ் தான். டாக்டரை பார்த்தா விட்டமின் இன்ஜெக்ஷன் போடுவாரு. அதை பத்தி எல்லாம் விசாரிச்சுக்க. ஆ. போய் நல்ல விவரமா கேட்டு வா. இந்த பாரு, நீ நல்ல விவரமா கேட்டுக்க. இவன் என்கிட்ட இருந்து வரப்பா, இவளுக்கு என்ன உடம்புன்னு எனக்கு தெரியணும். வந்து விவரமா சொல்லு. பணம் எடுத்துக்கிட்டியா? சரி, போயிட்டு வா. வரேன்ப்பா. செல்வம், உன்னோட பழைய உற்சாகம் இந்த விஷயத்துல எங்க போயிடுமோன்னு எனக்கு கவலையா இருக்குடா. இந்த மாதிரியெல்லாம் விரக்தியா இருக்காதடா. மனசு போட்டு வருத்திக்காத. நடந்ததெல்லாம் ஏதோ நல்லதுக்குன்னு நினைச்சுக்கோ. நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை உனக்கு கிடைக்கலன்னு என்ன, இதோட பெரிய வாழ்க்கை உனக்கு அமையும். உன் நல்ல மனசுக்கு நீ சந்தோஷமா இருப்படா. என்ன சிரிக்கிற? இல்லை, இதை விட பெரிய வாழ்க்கைன்னா எப்படி? பணத்திலையா? இல்லை வசதி இல்லையா? பணமோ வசதியோ சந்தோஷத்தை கொடுக்காதுண்ணே. நம்ம ஆசைப்பட்டது நமக்கு கிடைக்கணும், அதுதான் சந்தோஷம். அது கிடைச்சாதான் நிம்மதி. இல்ல, நடந்ததெல்லாம் நல்லதுக்கு தான். இது இப்போ உனக்கு புரியாது, போக போக புரியும். நான் கற்பனை பண்றது நிறுத்திட்டேனே. கற்பனை எல்லாம் கனவா போச்சு, வலி மட்டும் தான் மிச்சம். அந்த வலி என்னால் தாங்க முடியலண்ணே. இனிமேல இருந்து பிராக்டிக்கலா தான் இருக்க போறேன். என்னடா சொல்ற? ஆமா, இனிமேல இருந்து கடை பிசினஸ் இதுல தான் நான் கான்சென்ட்ரேட் பண்ண போறேன். அது மட்டும் தான் என் கவனம். கடைக்கு போயிட்டு வரேன் அண்ணே. என்ன சொல்லிட்டு நீங்க அதையே நினைச்சு குழம்பிட்டு இருக்காதீங்க. என்ன இங்கே நின்றுட்டு இருக்க? சரி, போனமா வந்தம்மா நேரு. அங்கேருந்து கூத்தடிச்சிட்டு இருக்காத. சொல்றது புரியுதா? கிளம்பு. என்ன போட்டோகிராஃபர் சார், சௌக்கியமா இருக்கீங்களா? என்ன சார் திகைச்சு போய் பாக்குறீங்க? ஓ, தனியா ஒரு பொண்ணு வந்தாதான் தைரியம் போல் இருக்கு. என்ன நீதி கேட்க கண்ணுக்கு தனியா வராம கூட்டுக்கு ஒரு ஆளு கூட்டு வந்திருக்கு? இளங்கோ, இன்னைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இங்க வந்திருக்கோம். என்ன இது சிறுபிள்ளைத்தனமா பேசிக்கிட்டு? இத்தனை வயசாயி கல்யாணமும் ஆயிடுச்சு, கொஞ்சம் கூட விவரம் வேண்டாம்? போங்க போங்க, எதையாவது உளறிட்டு முதல்ல வெளியில போங்க. ஏன் உன் பொண்டாட்டி வந்துருவான்னு பயப்படுறியா? என்ன பயமா? அதுவும் ஏன் பொண்டாட்டிக்கிட்டயா?